ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பிரியாணி. நார்மலாக வீட்டில் இருக்க பொன்னி அரிசியை வச்சு முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு முட்டை வேக வச்சுக்கோங்க. குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 2 துண்டு அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 4 சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நான். 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்து மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் வீட்டில் பொன்னி அரிசி தானே, அதனால் 1 கப்பு அளவுக்கு 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு அது வேகட்டும். இன்னொரு பேனில் தேங்காய், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்மில் வைங்க, இல்லாட்டி மிளகாத்தூள் தீஞ்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லா பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. வேக வச்சு உரித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா வறுத்து கொடுங்க. முட்டையை பரட்டி விட்டு 2 பக்கமும் நல்லா வேகட்டும். முட்டை வெந்ததுக்கப்புறம் பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சாப்பாட்டை கிளறாதீங்க, முட்டை உடஞ்சிரும். எல்லா முட்டையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி இன்னும் வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு விசில் போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.